ஓம் நமோ வெங்கடேசாய. சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயிலில் பவித்ரோற்சவம் இன்று காலை ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று மாலை பெரிய மாடவீதி புறப்பாட்டில் பெருமாள் எழுந்தருள பண்ணியிருக்கிறார்கள். இந்த பவித்ரோற்சவத்தின் விசேஷம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். எல்லா கோவில்களிலும், பெருமாள் கோவில்களிலெல்லாம் நிச்சயமாக இது நடைபெறும். பவித்ரோற்சவம் என்பது எல்லா விதமான யாகங்கள் செய்த பலனை கொடுக்கும். நினைத்த எல்லா நல்லவற்றையும் கொடுக்கும். சர்வ சிருஷ்டிகளுக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களையும் கொடுக்கும். அனைத்து உலகத்திற்கும் சிறந்த விருத்தியை கொடுக்கும், சாந்தியை கொடுக்கும். சன்னதிகளில் நாம் செய்யும் பூஜைகள், சமர்ப்பிக்கும் வஸ்துக்கள் குறைந்துவிட்டால் எதை குறைத்து செய்கிறோமோ அதனால் வரும் எல்லா தோஷங்களையும் போக்கடிப்பதன் பொருட்டு பவித்திரத்தை சமர்ப்பித்து பவித்ரோற்சவம் செய்யப்படுகிறது. பவித்ரோற்சவம் இல்லாத எந்த பூஜையும் பலன் இல்லாமல் போய்விடுகின்றது. இவ்வுற்சவம் பெருமாளுடைய நட்சத்திரத்தில் நடத்தினால் மிக விசேஷம். இதை செய்யக்கூடிய ஆச்சாரிய பெருமக்கள் சிஷ்ய கூட்டங்கள் நிரம்ப பெற்றவராயும் அவருடைய ஆச்சாரிய லட்சணங்களோடும் செய்ய வேண்டும். இந்த பவித்ரோற்சவம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த திருக்கோவிலில் நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் வந்திருந்து திருமஞ்சனம் மற்றும் பவித்ரோற்சவ சமர்ப்பணையை நேரடியாக கண்டு பெருமாள் அனுகிரகத்தை பெற வேண்டும். ஒவ்வொரு கோவிலிலும் நடக்கும் பிரத்யேகமாக இந்த திவ்ய தேச சேவை அனைவருக்கும். அனைவரும் திருக்கோவிலுக்கு நேரடியாக வந்திருந்து பெருமாளுக்கு இன்று சதகலச திருமஞ்சனம் நடைபெற்றது. மற்ற நாட்களில் ஹோமத்தில் பூர்ணாகதி நடைபெறும் வரையில் இருந்திருந்து பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரர்கள் ஆக வேண்டும். நிச்சயமாக நேரடியாக வந்திருந்து இந்த பவித்ரோற்சவம் என்பது நாம் செய்யும் அனைத்து விதமான நல்ல விஷயங்களுக்கும் உடனடியான நல்ல பலனை கொடுக்க கூடிய ஒரு விஷயம். பசுனை போன்ற புஷ்பங்கள், வாசனை திரவியங்கள் இதெல்லாம் திருக்கோவிலில் இந்த ஹோமத்தில் சமர்ப்பிக்கலாம். அதற்கான வாய்ப்பும் நமக்கு அத்தியாபக கோஷ்டியினர், வேத பாராயணகர்கள் அனைவரும் பங்கேற்கும் இந்த உற்சவ நாட்களில் பெருமாளை சேவித்து பெருமாள் அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.